எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சத்தமாக உற்சாகமாய் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவே. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகள் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிங்களேன் எல்லாரும். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு வேறே பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசியுடைய ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அற்புதம் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பம். உலகத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதும் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. நான் கடந்த நாட்களில் மருசியஸ் போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது அந்த குடும்பத்தை சந்தித்த போது அவர்களுக்கு இருந்த பிரச்சனை அளவில்லாத பிரச்சனை. அவருடைய பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ்கள் செய்து வந்தார், அவ்வளவும் முடங்கி போய் கிடக்கிறது. தன் மகளுக்கு 37 வயது, அருமையான ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. ஆனால் குடும்பத்தில் திருமணம் நடக்கவே இல்லை. திருமணங்கள் கூடி வரும்போது பலவிதமான போராட்டங்கள் வந்து நொறுங்கி போய் உடைந்து போன சூழ்நிலை. அதன் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அவர்கள் முன்னுக்கு வந்து அந்த பாஸ்டர் மரித்து போன போது அந்த சபையை எடுத்து நடத்தி அதை நல்ல விதத்தில் கொண்டு வரும்போது அவருக்கு உள்ளேயும் புறம்பேயும் ஏராளமான எதிர்ப்புகள், அவர்கள் உடைந்து போன அந்த சூழ்நிலையை காண முடிந்தது. சில நேரங்களில் வாழ்க்கைகளில் போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வருகிறது. ஆனால் ஒரு பெரிய நல்ல செய்தி என்ன? 2ஆம் வசனத்தின் முதல் பகுதி, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் முன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, நம்மிடத்திலும் ஆண்டவராக இயேசு எலிசாவை பார்க்கிலும் மேலான ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். இப்பொழுது எலிசாவை பார்க்கிலும் மேலான உதவி செய்ய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உன் பிரச்சனை என்ன? உன்னுடைய தோல்வி என்ன? உன் வேதனை என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய உனக்கு அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்விக்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவண்டை வந்தவர்களிடத்தில் எல்லாம் ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்விக்கு நிச்சயம் அவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவர். என்ன கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவர். இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது முதலாவது வேதனையை சுகமாக்குகிற ஆண்டவர்.
கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். வேதனையை சுகமாக்குகிற ஆண்டவர். அந்த குடும்பத்தில் திடீரென்று ஒரு மரணம், வேதனை, மரணம், வேதனை உள்ளது. மரணம் கடைசி சத்துரு. அது சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கிறது மரணத்தை குறித்து. இன்னைக்கு அநேக பேர் சில நேரத்தில் மரணத்தை பற்றி நான் செத்தா தான் நல்லா இருக்கும், நான் சாக போகிறேன். சாக போகிறதுக்கு ஆண்டவர் உன்னை உண்டாக்கலை. ஆண்டவர் சத்துரு அதை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து பாவத்தினால இந்த மரணத்தை கொண்டு வந்தான். மரணம் நம்முடைய எதிரி. நீ காலத்துக்கு முன்னால் சாக வேண்டாம். மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போவோம். ஆனால் உன் வாழ்க்கையில் சோர்ந்து போய் உன் வேதனை நிமித்தம் இதை சொல்லாதே. வேதனை முதலாவது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சரியாக்குவார். வேதனை என்பது சரீரத்தில் வியாதிகள் நிமித்தம் வேதனை வரலாம். வேதனைகளினாலே என் ஆவியில் வேதனை வந்தது என்று யோபு தன் வாழ்க்கையில் சொல்லுகிறான். ரெண்டாவது, வேதனை என்று சொல்லும்போது முதலாவது வேதனையை பற்றி படிக்கும்போது கற்ப வேதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்ப வேதனையைப் போல உலகத்தில் வேறு ஒரு வேதனை இல்லை. ஆண்களுக்கெல்லாம் ஒரு தடவையாவது அது தெரிந்திருந்தால் அவர்கள் பெண்களை பார்க்கும்போது அவர்களை பாராட்ட முடியும். கற்ப வேதனை என்பது இந்த உலகத்திலேயே மகா பயங்கரமான வேதனை. அந்த வேதனை எப்பொழுது வந்தது? என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அன்றைக்கு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீ பிள்ளை பெறும்போது கற்ப வேதனையோடு கூட அந்த குழந்தையை பெற்றெடுப்பாய் என்ற ஒன்று வந்தது. இந்த உலகத்தில் வந்த அந்த பயங்கரமான வேதனையை பற்றி பார்க்கிறோம். ஆனால் குழந்தை பிறந்து வந்தவுடன் அந்த வேதனை நீங்கி அவள் சுகமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்ற நீர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்று வேதனை உன்னை தாக்கி இருக்கிறது? சொல்ல முடியாத வேதனை. திடீரென்று நீ காலையில் எழும்பும்போது, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை யோசிக்கும் போது வேதனைகள் உனக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். உன் வேதனையை கர்த்தர் மாற்ற இந்த காலை நேரத்தில் வல்லமை உடையவர். ஆமேன். சரீர பிரகாரமாய் இருக்கிற வேதனைகள் உண்டு. வயசு ஆக ஆக உன் மூட்டுகள் வேதனை எடுக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய தோள்பட்டையில் வேதனை வர ஆரம்பிக்கும். உன் இருதயங்களில் வேதனைகள் வர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையிலே வேதனைகள் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் உன் சரீரத்தில் வேதனைகள் உண்டு. ஆனால் இந்த வேதனையை சுகமாக்க ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லா வேதனைகளையும் அவர் பட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கைகளை வைத்து வேதனையை சுகமாக்க ஆண்டவரே, நீர் எனக்காக வேதனை பட்டதை நான் இன்றைக்கு உணர்கிறேன். உம்முடைய வேதனைகள் என் வேதனையை மாற்ற வல்லமை உடையது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் சரீர பிரகாரமான வேதனை மாத்திரமல்ல, உன் மனசுக்குள்ள வேதனைகள் வர ஆரம்பிக்கும். மனதின் வேதனை, தாங்க முடியாத வேதனை. எப்படி இந்த வேதனைகள் மனதிற்குள் வருகிறது? யாரோ ஒருவர் உன்னை பற்றி ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள். யாரோ பேசின வார்த்தைகள் உனக்குள் வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கும். உன் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது, உன்னை பற்றி தவறாய் பேசும்போது, உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி தவறாய் காரியங்களை சொல்லும்போது, அந்த சகிக்க முடியாத வேதனைகள், உள் காயங்கள் அநேகருக்குள்ளே இருக்கும். அந்த வேதனையையும் இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் சுகமாக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீ உன் இருதயத்துக்குள் வேதனையோடு கூட நீ இந்த காலை நேரத்தில் வந்திருந்தால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவருடைய சத்தம் உனக்கு வருகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே, என் வேதனை நீங்கி நான் சுகமாயிருக்கணும். 12 வருஷமாய் இரத்தப்போக்குடைய ஒரு பெண் இயேசுவண்டை வேதனையோடு வந்தாள். அவளுடைய வேதனை என்ன? 12 வருஷமா அந்த வியாதி. வீட்டை விட்டு தள்ளப்பட்டிருந்தாள். டாக்டர்களுக்கு பணம் செலவழித்தும் சற்றாகிலும் சுகமடையவில்லை.
அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாள். இழந்து போன அந்த சூழ்நிலையில் அவருடைய உள்ளத்தில் ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்டாள். இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர். அந்த செய்தி ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு செய்தியை அவள் கேள்விப்பட வைத்தார். கேள்விப்பட்ட போது அவள் உள்ளத்தில் ஒரு நல்ல விசுவாசம் வந்தது. நான் எப்படி ஆயினும் அவரை போய் சந்திப்பேன், என்ன தடைகள் இருந்தாலும் நான் அவரை போய் சந்திப்பேன். சமூகம் என்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு தூரமானவர் அல்ல. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாயிலும் நான் தொட்டு சுகமடைந்து விடுவேன் என்று விசுவாசத்தோடு வந்தபோது ஆண்டவர் அவளுடைய வேதனையை மாற்றினார். ஹல்லேலூயா. அவள் அப்படியே அந்த வேதனை நீங்கி போய்விடலாம் என்று யோசித்த போது ஆண்டவர் அவளை அழைத்து அவளுக்கு நடந்ததை கேட்டு அவள் பார்த்து சொன்னார், சமாதானத்தோடு கூட நீ போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு கூட நீ போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எல்லாரும் கைகளை வைத்து, ஐயா இன்றைக்கு எனக்கு சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கும் உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு கூட நீ போ. 12 வருஷமாய் உனக்கு வேதனையோ, எத்தனை ஆண்டுகள் உனக்கு வேதனையோ, அந்த வேதனையை மாற்றி அமைக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சாத்தானை வேதனைப்படுத்த இந்த உலகத்துக்கு வந்தார். சாத்தான் மனுஷனை வேதனைப்படுத்துகிறார். ஒரு கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், ஐயா என் மகள் பிசாசினாலே வீட்டில் கொடிய வேதனைப்படுகிறாள், அவள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கணும். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியில்லை. ஆனால் அவள் சொன்னால், ஆண்டவரே நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து கீழே விழும் அந்த துண்டுகளை சாப்பிடுமே, என் பிள்ளைக்கு அந்த சுகத்தை கொடுக்க மாட்டீங்களா, நீ போ என்று சொன்னபோது அந்த வீட்டில் போன போது அந்த பிசாசு அவளை அலக்கழிச்சு அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. கொடிய வேதனைக்குள் அந்த பிசாசு அவளை ஆழ்த்தி இருந்தது. ஆனால் வீட்டுக்கு போன போதோ அந்த கொடிய பிசாசு போய்விட்டது. அவள் வேதனை நீங்கி சுகமாய் படுத்திருந்தாள். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி வருகிறான், அவன் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இயேசுவே என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கொடிய திமிர் வாதத்தினால் கொடிய வேதனை. வாதம் என்பது முடக்கி போட்டுவிடும், அவனை நடக்க விடாது. மூட்டுகள் எல்லாத்திலும் அந்த எலும்புகள் எல்லாம் வீங்கி வேதனைகள் இருக்கும். அதை போல வேதனை ஒன்று இருக்கா, பார்க்க முடியாத வேதனைகள். அந்த வேதனை இயேசு பார்த்து சொல்லுகிறார், ஐயா ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவன் சொன்னான். ஐயா எனக்கு கீழே இருக்கிறவங்க என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன். இயேசு சொன்னார், உன் வேலைக்காரன் சுகமாய் இருப்பான். அந்த வேதனை நீங்கி கொடிய வேதனை அவனை விட்டு நீங்கி விட்டது. இன்றைக்கு காலை நேரத்தில் உன் கொடிய வேதனையை மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உடையவர். ஓ ஹல்லேலூயா. வேதனைகளுக்கு மேலே வேதனை வரும். ஒரு வேதனை வந்து முடிஞ்ச உடனே அடுத்த வேதனை பிசாசு கொண்டு வர காத்திருப்பான். பார்க்கிறோம், அங்கே கணவன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளையும் கடன்காரன் பிடித்து கொண்டு போக வந்து விட்டான். அதை பார்க்கும்போது ஒரு வேதனை வந்த பின்பு அடுத்த வேதனையை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. 2 கைகளை உயர்த்தி, ஐயா உன் பிள்ளைகளை பற்றிய வேதனைகள் உன் குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களில் இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பேர் பிள்ளைகளை பற்றி அழுது கொண்டே இருக்கிற கண்களை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். இந்த காலத்து பிள்ளைகளை பார்த்தால், அவருடைய எதிர்காலங்களை பார்த்தால், அவருடைய திருமண காரியங்களை பார்த்தால் கண்ணீரான வேதனையான சூழ்நிலைகள் என்னுடைய குடும்பங்களில் உண்டு. ஆனால் உன் வேதனையை அவர் அறிவார்.
உன் வேதனையை அவர் மாற்றி அமைக்க வல்லமை உடையவர். 2 கைகளை உயர்த்தி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன் வேதனையை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லமை உடையவர். கை அசைத்து, ஏசப்பா என் வேதனையை மாற்ற உம்மாலே முடியும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வேதனை என்னை விட்டு மாறட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. உன்னை அவர் தள்ளாட விடமாட்டார், அவர் உன்னை கைவிட விடமாட்டார். அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்த இன்றைக்கு ஆண்டவர் ஆறுதலின் தேவன். உன் வாழ்க்கையில் விசாரங்கள் பெருகி வரும்போது, உன்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, ஆண்டவர் உன்னை விசாலமான வழியில் நடத்த வல்லமை உடையவர். அவருடைய ஆறுதல் உனக்கு பெருகி வருகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவருடைய சத்தத்தை இன்றைக்கு உன் இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 2 கைகளை நல்ல உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். கர்த்தர் உனக்குள் அந்த விசுவாசத்தை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்றைக்கு உனக்குள் வந்து அற்புதங்களை செய்கிறது. இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியங்களை நீ செய்ய ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையின் மகா பலம் இறங்கி வருகிறது, உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. உன் வேதனைகளை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அவர் மேல் அந்த வேதனையை வைத்து விடு. அவர் உன் வேதனையை ஏற்கனவே சுமந்திருக்கிறார். அவர் சுமந்ததை நீ சுமக்க தேவையில்லை. கர்த்தர் மேல் அந்த பாரத்தை இன்றைக்கு வைத்து விடு. கர்த்தர் உனக்கு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் தர வல்லமை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது, இவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லா மனுஷர்களுக்கும் வரும். பணப்பிரச்சனையை மாற்ற ஆண்டவர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பணப்பிரச்சனையை மாற்ற ஆண்டவர் வல்லமை உடையவர். மருசியஸ் என்ற தேசத்தில் கிருஷ்ணா என்ற ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு 50 ஷாப்ஸ் இருக்கிறது, கடைகள் இருக்கிறது. அவர் சொன்னார், தன் வாழ்க்கையில் சாட்சியை சொன்னார். ஐயா, நான் இந்த மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடையை ஆரம்பித்த போது ஒன்றுமே என் வாழ்க்கையில் இல்லை, ஒன்றுமே நடக்க முடியலை. நான் என்ன செய்யணுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த போது நான் காலையில் 3 மணிக்கு எழும்பி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். இயேசுவே, நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்னு தெரியாது, என் பிஸ்னஸை எப்படி நடத்துவேன்னு தெரியாது, எப்படி நான் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் தட்டி எழுப்பினாராம். 3 மணிக்கு எழும்புவாராம். 3 மணிக்கு எழும்பி தெய்வத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் என்னை அறியாமல் நான் என்னுடைய பிஸ்னஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது, என்னை ஒரு நாளும் பார்க்காத ஒருத்தன் அந்த வழியில் வர்றதை பார்த்தேன். வந்து என் கதவை தட்டி வந்து சொன்னான், உனக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னார், அதனால் நான் உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன், இதை வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், ஐயா எனக்கு வேண்டாங்க, பயமாக இருக்குது, நான் 10 லட்சத்தை ஒரு நாள் பார்த்ததில்லை, நான் இதை எப்படி கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, எனக்கு வேண்டாம். இல்லைப்பா, இது உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஆனால் ஊருக்கு போயிட்டு 7 மாதம் கழித்து நான் திரும்ப வருவேன், நீ அதுக்குள்ளே நீ எனக்கு மெதுவாக கொடுத்தா போதும், ஆனால் இதை உனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு இவர் போய் ஜாப் பண்ணி அதை வாங்கி அவர் ஒரு அந்த ஃபேக்ட்ரியில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடித்து இன்றைக்கி அவர் 50 ஷாப்ஸ் வச்சு நல்ல ஆண்டவருக்கும் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறார். கடன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை, உன் பணப்பிரச்சனையை கர்த்தரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாருக்கும் பணப்பிரச்சனை வரத்தான் செய்யும். பணம் உன் வாழ்க்கையை தேடி வரும், நீ பணத்தை தேடி ஓடிடாத. அநேகர் தெய்வத்தை நம்புவதில்லை, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதில்லை. இந்த மனுஷனுக்கு அதிகாலையில் எழும்பி 3 மணிக்கு முழங்கால் போட்டு, கர்த்தாவே இந்த பிரச்சனையை மாற்ற உம்மால் முடியும் என்று கதறின போது
கர்த்தர் கைவிடவில்லை. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்த போது கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். உன் பண பிரச்சனையை மாற்றும்படி இந்த அம்மா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அம்மா ஓடி போய் வேதனையோடு இருந்த அந்த அம்மா அந்த எலிசாவினிடத்தில் ஓடின போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் கடன் பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும். நீ தவறாக மாட்டிக்கொண்ட அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்ற உம்மால் முடியும். கர்த்தருடைய கையில் உன்னுடைய காரியத்தை கொடுத்தா அவர் எப்பொழுதும் பெருக பண்ணுகிற தெய்வம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கையில் கொடுத்தா போதும், ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிற தெய்வம். இங்கே இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை கொண்டு கொடுத்த போது அதை பெருக பண்ணுகிற தெய்வம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னுடைய காரியத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். கர்த்தர் உன் பணப்பிரச்சனையை மாற்ற வல்லமை உடையவர். அதற்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எத்தனை பேர் விசுவாசி? பஞ்ச காலத்தில் ஒன்றை நடத்துவார். 2 கை வைத்து, உலகமெல்லாம் பஞ்ச காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பஞ்ச காலம் வந்தாலும் விலைவாசி உயர்ந்து போனாலும் உன் குடும்பத்தை நடத்த என் ஆண்டவர் வல்லமையுடைய. உன்னை நடத்துகிறவர் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை வைத்து உன்னை நடத்துகிறதில்லை. ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குமானால் பரலோகம் உன்னை நடத்த வல்லமை உடையது. 2 கைகளை வைத்து, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஆட்சிகள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உன்னை நடத்துகிறவர் ஆண்டவர் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவரும் பணப்பிரச்சனையை மாற்ற அவர் வல்லமை உடையவர். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நாள் இந்த கட்டடம் கட்டி கொண்டிருக்கும் போது 40 லட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே நான் கொடுத்து முடிக்கணும் வேலைக்கு. 40 லட்சம் தேவைப்படுது. 40 லட்சத்தில் பைசா ஒன்றுமே கிடையாது. எப்படி அந்த 40 லட்சத்தை நான் கொடுத்து முடிப்பேன் அப்படின்னு தெரியாது. இந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அப்போது நான் என் ஒய்ஃப் கீழே ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த வழியாக ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் போகும்போது என் ஒய்ஃப் ஜெபம் நடத்தும்போது, பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் பானையில் மாவும் குறையாது, கலசத்தில் எண்ணெயும் குறையாது. அந்த வார்த்தை என் உள்ளத்தில் வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கட்டடம் கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பதில் நீர் தான். அது குறையவே கூடாது, வந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மாதத்தில் அந்த 40 லட்சம் ரூபாயை எப்படி தான் கொடுத்து முடித்தேன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த கணக்கு போட்டாலும் எனக்கு தெரியலை. அதை ஆண்டவர் ஒவ்வொன்றா கொண்டு கொடுக்குறார். 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவர் தேவைகளை ஆச்சரியமாக சந்திப்பார். இந்த வாரத்தில் ஒரு அம்மா அழகான ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஐயா, மார்ச் மாதத்தில் கொடுக்கறத பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் நான் ஒரு தொகையை எழுதி முதல் வாரத்தில் 1000 ரூபாயை கொண்டு நான் கொடுத்தேன். ஆண்டவர் ஆச்சரியமாக எங்கள் தாத்தா இறந்த போது எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வராமலே பல வருஷங்கள் இழுத்துட்டு போச்சு. ஆனால் என்னைக்கு நான் இதை வாக்கு பண்ணிட்டு விசுவாசத்தோடு போய் அதில் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதியை கொடுத்தனோ அன்னைக்கு எங்கள் தாத்தாவுடைய சொத்து அந்த பிரச்சனை மாதிரி எங்கள் கையில் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, நான் என் வாழ்க்கையில் செய்த ஒன்று, ஆண்டவரை விசுவாசித்து போன போது என் சம்பளம், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அந்த சம்பளம் அந்த மாதத்தில் 11,000 ரூபாய் எனக்கு கூட்டி கொடுக்க ஆண்டவர் வல்லமை உடையவராக இருந்தார். ஐயா, என் பேரை சொல்ல வேண்டாம், ஆனால் நீங்கள் இதை எப்படியாயினும் சாட்சியாக சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நடந்தது. என் தேவைகளுக்கு மேலே என் ஆண்டவர் வல்லமை உடையவராய் இருந்தார். 2 கை வைத்து, இயேசுவே நீர் நல்லவரப்பா, பணப்பிரச்சனைகளோடு நாங்கள் இருக்கிறோம்.
ஆனால் உமக்கு உண்மையாக நாங்கள் இருக்கும்போது, உமக்கு நாங்கள் அதில் உண்மையாக இருக்கும்போது எங்கள் குடும்பங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். உன் தேவையை கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வேதனையை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மூணாவது, அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்க்குறோம். இந்த அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளோட வேதனையோடு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து கடன்காரன் வந்து கதவை தட்டி சத்தம் போடுறான், உன் பிள்ளைய வெளியே கொண்டு வா, அவங்கள போய் நான் அடிமையாக்க போகிறேன் அப்படின்னா, எவ்வளவு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க? இந்த குடும்பத்தை பார்த்து, இவங்க இப்போ தான் கணவன் மரித்து போனான், அதுக்கு பிறகு கடனை விட்டுட்டு போயிட்டான் அந்த ஆள், இப்போ பிள்ளைகளும் போகிறாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் எப்படி முகத்தை காட்ட முடியும்? அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவங்கள பார்த்து? இவங்க என்ன பாவமோ செய்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது? சாபம் இருக்குது. இவங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. சில நேரம் பிசாசு பப்ளிக் ஷேமை கொண்டு வருவான். மற்றவங்களுக்கு முன்னால் உன்னை வெட்கப்படுத்த பார்ப்பான். மற்றவங்களுக்கு முன்னால் நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி வேதனைகளை பண்ணிடுவான். உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறத வெளியில் கொண்டு வந்துடுவான். பல காரியங்களை செய்து உன் வாழ்க்கையே அப்படியே அழிக்க பிசாசு பார்ப்பான். உன்னையும் உன் இருதயத்தில் கண்டம் பண்ணுவான். நீ என்னமோ தப்பு செய்திருக்கிற, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ உன் வீட்டுக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது, ஏதோ உன் வீட்டுக்குள்ளே ஒரு சாபத்தை பிசாசு கொண்டு வந்துட்டான், ஏதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் பார்க்குற நிலைமையில் உன் வீடு, உன் பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகிற சூழ்நிலைகள் உண்டு. அதை போல் வேதனை வேறு ஒன்றுமே இருக்காது. மற்றவங்க பார்க்கத்தக்கதாக, அறியத்தக்கதாக உன் குடும்பத்துக்குள்ள வேதனைகள் வரும்போது நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நீ தலை நிமிர்ந்து நடக்க என் ஆண்டவர் வழி வகுப்பார். கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உன்னை சுகமாக்க வல்லமை உடையது. நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும். விசுவாசித்தால் நீ நடக்க முடியும். ஹல்லேலூயா. உன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான், ஐயா என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை ஐயா, எல்லாமே போயிட்டு. இந்த காலத்தில் கேட்டால் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன் போயிட்டு, கார் வச்சுருந்தேன் போயிட்டு, எனக்கு வீட்டில் உள்ள நகை இருந்ததெல்லாம் போயிட்டு, எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வச்சுட்டேன், இல்லாட்டா விற்றுட்டேன், வேறு வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ வீட்டில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்குது, கொஞ்சம்தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட உன் வீட்டில் இருக்கிறத வச்சு அற்புதம் செய்ய முடியும். 2 கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில நேரத்தில் நமக்கு இருக்கிறத பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பிரச்சனை இருக்குது. பார்த்துக்கிடுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் கூட ஏதோ கொஞ்சம் விசுவாசம் இருக்குது ஐயா. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் ஜெபம் தான் இருக்குது, கொஞ்சம் ஜெபம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஏதாவது செய்துட்ருக்கியா? கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறேன், ஊடைய பைபிள் வாசிச்சுக்கிடுவேன், ஏதோ கொஞ்சத்தை நான் செய்கிறேன். இது ஆவிக்குரிய பிரச்சனையில் நமக்கு இருக்கிறது. உன்கிட்ட என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குதா? என்னைக்கோ ஒரு நேரம் பெற்றேன், என்னமோ அந்நிய பாய்ச்ச வளர்னேன், என்னத்தையோ பண்ணுறேன் ஆண்டவரே, என்னமோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய நிலைமையில் உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் குறைஞ்சி போயிருக்கோ, கொஞ்சம்தான் இருக்குதோ, ஆவிக்குரிய பிரச்சனையில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தில் நமக்கு குறைவு இருக்குது, மற்றதுலெல்லாம் நிறைவு இருக்குது. டிவி பார்க்குறதுக்கு நல்ல நேரம் இருக்குது, மற்றவங்களோட சண்டை போடுறதுக்கு உனக்கு நிறையா நேரம் இருக்குது, சும்மா உட்கார்ந்துருக்கிற நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம்தான் இருக்குது. ஆண்டவருடைய காரியத்தில் நீ வளரணும் அல்லவா? ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவர் பெருக்கித்தர வல்லமை உடையவர். எத்தனை பேர் விசுவாசம்? உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஆண்டவர்கிட்ட கொடுங்க.
2 கை வைத்து உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை கொடு. ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஜெப நேரத்தை ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதித்து தரணும்ப்பா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு அதுக்கு ஒரு நல்ல சுகம் உண்டாகணும். எல்லாரும் 2 கை வைத்து ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே போனாலும் அந்த கொஞ்சம் இருக்கிறது அவர் கையில் கொடுக்க அவர் அதை மாற்றி அமைக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை அவரால் பெருக்க முடியும். கொஞ்சம் வேத வாசிப்பு ஆண்டவரால் பெருக்கி தரணும். 2 கை வைத்து இயேசுவே என் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் கொஞ்சமாக இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனையை மாற்றித்தாரும். என் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனையை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையின் பிரச்சனையை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனையில் ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். 2 கைகளை வைத்து இயேசுவே என் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள், டொமஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது, என் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டு பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. அதுக்கு ஆவிக்குரிய நிலைமையில எங்க வீடுகள் மாறணும். 2 கை வைத்து எங்க வாழ்க்கையில ஜெபம் அதிகரிக்கட்டும். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி அமைக்கமால முடியும். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அபிஷேகத்தை மாற்றமால முடியும். என்கிட்ட இருக்கிற விசுவாச பிரச்சனையை மாற்றமால முடியும். என்கிட்ட நீர் கொடுத்த தாளந்துகளை பெருக்கி தர முடியும். உங்ககிட்ட ஒரு தாளந்து இருந்தா அதை புதைச்சி போட்டுறாத மகளே, கர்த்தருக்காக அதை பயன்படுத்தி பாரு. நீ செய்து வந்த ஊழியம் கொஞ்சம் ஊழியம் அதை விட்டுட்டு நீ சும்மா இருக்கிறது போல இருக்கிறது. கைகளை அசைத்து என் வாழ்க்கையில் ஊழியத்தில் நான் பெருக எனக்கு உதவி செய்யும். என் ஆவிக்குரிய பிரச்சனையை மாற்றும். எனக்குள்ள கொஞ்சம் கிருபை இருக்குது. அவர் அதிகமான கிருபையை உனக்கு கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். உன்னிடத்துல ஆண்டவர் கொடுத்தது உண்டு அல்லவா? ஒண்ணுமே இல்லாம போகாத. உன் வீட்டுக்குள்ள அந்த எண்ணெய் இருந்தா போதும். உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் பல பலத்த காரியத்தை செய்ய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆவிக்குரிய நிலைமையில உன்னை உயர்த்த ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஐயா, என்னுடைய எல்லா வேதனைகள், வெட்கம், தலை குனிந்து நடக்க நான் பார்க்கிறேன். தலை நிமிர்ந்து நடக்க என்னை பண்ணுவீர். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல விடுதலை தர உம்மால முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விட்டு போகிறதில்லை, நான் விடமாட்டேன் ஆண்டவரே. நான் உம்முடைய அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆண்டவர் உன் பிரச்சனைக்கு பதில் எப்படி கொடுக்குறேன்? நான் உனக்கு என்ன செய்யணும்? உங்ககிட்ட இருக்கிறத கொடு, பெருக பண்ணுவார். உங்களிடத்துல என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். இத்தனை பேருக்கு எப்படி போதும்? ஆனால் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சில நேரம் அந்த ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை உடைப்பார். உன் வாழ்க்கை உடைக்கப்படும். ஆனாலும் மற்றவங்களுக்கு ஒன்று ஆசீர்வாதமாக வச்சிருவார். உன்னையும் ஆசீர்வதிப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை இன்னைக்கு வைக்க வல்லமை உடையவர். அவர் சொல்கிறதெல்லாம் உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய், அப்படியா கொண்டு வா. அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கே போ. வேறு எங்கேயும் உனக்கு பதில் வர்றதில்லை. உன் வீட்டுக்குள்ளேயே தான் பதில் வருது. என்ன பதில் அங்கே சொல்கிறார்? வீட்டுக்கு நீ போ, உன் கதவு போட்டு உன் பிள்ளைகளோட என்ன செய்ய சேர்ந்து ஒரு மனமாக முதல்ல இருங்க. முதல்ல தாயும் பிள்ளைகளும் தகப்பனும் வீட்டுக்குள்ளே ஒரு மனம் வந்தால் அற்புதம் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீ உன் வீட்டை விட்டு வெளியே போ. உன் வீட்டை சரிப்படுத்து. முதல்ல உன் பிரச்சனைக்கு காரணம் உன் வீடு தான். உன் வீட்டை சரிப்படுத்து. முதல்ல ஒரு மனமாக இருக்கிறீங்களா? பணப்பிரச்சனை வந்த உடனே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். பிரச்சனைகள் வந்த உடனே சண்டை வந்துடும். என்னத்த பணம் எங்கே, அது எங்கே, இதை செய்தீங்களா, அது செய்தீங்களா, இன்னும் இந்த பிரச்சனையில் போய் உன் வாழ்க்கையில் ஒரு மனம் வீட்டை விட்டு போயிடுது. ஒரு மனத்தை மாத்திரம் வீட்டில் விட்டுறாதீங்க. அதுக்காக டிஸ்அக்ரிமெண்ட் வராமல் இருக்காது, பிரச்சனை வீட்டில் வராமல் இருக்காது. அப்படியே தொடர்ந்து அதுக்குள்ளே இருக்காதீங்க. உடனே ஒரு மனம் வர்றதுக்கு ஆண்டவர் தேடுங்க. அது ரொம்ப தேவை. அந்த அம்மா அந்த வீட்டில் அந்த பிள்ளைகளோட போய் உட்காந்து ஒரு மனமாக அவங்க கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைகள் நீ ஆமாம் அந்த தீர்க்கதரிசி என்னத்தையா சொல்லுவான், அதெல்லாம் செய்ய முடியுமா? அப்பாலாம் அவர்லாம் இறந்து போயிட்டார், எல்லாம் போயிட்டு இன்னும் ஆண்டவரை நம்ம தேடணுமா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளும் அந்த அம்மாவும் ஒருமனப்பட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஒரு மனம் வர்றதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோப்பா. வீட்டுக்குள்ளே அடிக்கடி உன் வார்த்தை டிவோர்ஸ் தான் வருது. பிசாசு அதை உள்ளே கொண்டு வர்றான். கைகளை அசைத்து, இயேசுவே என் வீட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு மனமாக இருக்க உதவி செய்யும். ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தர் தாங்குங்க, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஒருத்தர் சேர்ந்து இணைஞ்சு நம்ம செய்வோம். கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை மாற்ற வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆமேன். 2வது, நீ செய்ய வேண்டியது என்ன? பக்கத்து வீட்டில் போய் வெறும் பாத்திரத்தை என்ன செய்ய, வாங்கிட்டு வா. அப்படின்னா பக்கத்து வீடுகள்லாம் உறவு இருந்தால் தானே பாத்திரம் கேட்டால் தருவான். நீனே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கான், நான் பாத்திரத்தை கொடுத்தா நீ எங்கே திரும்ப கொண்டு கொடுக்க போகிறான்னு சொல்ல மாட்டான். இவங்க ஏற்கனவே இவங்க பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் நல்ல உறவு வச்சதுனால தான் பாத்திரம் கேட்டால் கொடுக்குறாங்க. பக்கத்து வீட்டில் உறவு இல்லாமல் இருந்தால் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். பக்கத்தில் உறவு இருக்கணும், எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும். கொடுமானா மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் ஓம் பாத்திரத்தை மாத்திரம் நிரப்ப வல்லமை உடையவர்கள், பக்கத்து வீட்டு பாத்திரத்தையும் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவங்க வீட்டு பாத்திரமும் வெறுமையாகத்தான் இருக்குது, அந்த பாத்திரத்தை நிரப்ப என் ஆண்டவர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம வீட்டை மாத்திரம் நிரப்ப ஆண்டவர் அவர் போதுமானவர்கள். எல்லாரையும் நிரப்ப வல்லமை உடையவர். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நிரப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த உறவுள்ள சீஷத்துவம் தேவை, உறவு தேவை. கர்த்தரோடு இவங்க இப்போ உறவு கொள்ள போகிறாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறாங்க அற்புதத்துக்கு. அவங்க ஒருத்தருக்கு உறவு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. பக்கத்து வீட்லேயும் உறவு இருக்குது. இந்த உறவு என்னைக்கு அத்து போகுதோ அன்னைக்கு தேவனோட கூட நீ உறவு கொள்ள முடியாது. உறவு தேவனோடையும் சரியாக இருக்கணும், மக்களோடையும் சரியாக இருக்கணும். ஒருத்தர் மேலேயும் உனக்கு கசப்பு இருக்கக்கூடாது. அவங்க கசப்பாக இருக்கலாம், அதனால தான் கூடுமானால் யாவரோடு என்னதான் இருங்க, சமாதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பற்றி கவலைப்படாத, நீ சமாதானமாக அவங்களோட இருக்கணும், நீ சமாதானம் ஆகிடணும். எல்லாரும் கை அசைத்து, இயேசுவே இந்த சமாதானத்தின் ஆவியை கொடுத்தா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் இருக்கிற உன் வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெயே பதில் உன் தேவைகளுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். அந்த எண்ணெயை ஊற்ற 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 அது வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கணும். மறுபடியும் போய் சரியாக அந்த அற்புதம் நடக்குது, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. பாத்திரம் இனிமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் எண்ணெயே நிற்குது. உன் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்ப. ஆண்டவரே நீ ஆண்டவரை மட்டுப்படுத்திடாத. ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற சுகம், ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற வல்லமை நீ மட்டுப்படுத்திடாத. இன்னும் எவ்வளவு பாத்திரத்தை நீ கொண்டு வருகிறியோ அந்த பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கும். இப்பொழுது அவளுடைய பிரச்சனை மாறிவிட்டது. என்ன பிரச்சனை மாறினது? அவளுடைய கடன் பிரச்சனை மாறிட்டு, அவள் தொடர்ந்து அவளுடைய எதிர்கால பிரச்சனை மாறிட்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் உள்ள பிள்ளைகளை அவன் கடன்காரன் பிடிச்சிட்டு போகாதபடி, அடிமையாக்காதபடி பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து உன் சந்ததியை பாதுகாத்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே என் எதிர்காலத்தை நீர் நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவரே என் சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். என் பிரச்சனையை நீர் தீர்க்க வல்லமை உடையவர். எந்த வேதனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவரை நாங்கள் வீட்டுக்குள்ள ஒருமனப்பட உதவி செய்யும். பக்கத்து வீட்டில் ஒருமனம் வர உதவி செய்தரலும். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். உம்மோடு கூட இருக்கிற உறவையும் நான் விட்டுறக்கூடாது. என் பதில் அங்கே தான் இருக்குது ஆண்டவரே, என் பதில் அங்கே தான் இருக்குது. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, எங்கள் தேவனோடு இருக்கிற உறவு ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற உறவு, பக்கத்தில் இருக்கிற உறவுகளை சரியாக்கி எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண உதவி செய்யும்.
பெரிய காரியங்களை செய்யும். இந்த மகளுடைய வேதனையெல்லாம் மாறிட்டு அவள் அதை கொண்டு விற்று கடனை தீர்த்து அவள் தன் ஜீவிய காலமெல்லாம் வாழ ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, அதே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். எத்தனை பேர் உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க நீ விரும்புகிறாய்? இயேசுவே, இன்னைக்கு என் இருதயத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், அறியாமல் இருந்திருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யணும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவன் கை வைத்து காண்பீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஐயா, நான் வேதனையோடு இருக்கிறேன், ஹீலிங் எனக்கு வேணும். ஐயா, நான் குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஹீலிங் கொடுக்கணும். எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, அதுகளை கர்த்தர் மாற்றணும், எனக்கு அற்புதத்தை செய்யணும். நான் மூட்டு வலிகளோட வேதனையோடு வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். எத்தனை பேர் வியாதிகளோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உடையவர், அவர் சுகம் கொடுக்க வல்லமை உடையவர். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல வேதனை இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் உள்ளவங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். நீ தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு தூரமானவர் அல்ல, அப்படியே கை குறுகி போகவில்லை. இன்னைக்கு விசுவாசிக்கிற உனக்கு இந்த டிவியின் மூலமா இன்டர்நெட் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்குமானால் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் அதை சாட்சியாக அறிவிக்க நீங்கள் எழுதி எங்களுக்கு கொடுக்கும்படி அன்பாக கேட்கிறோம். இமெயில் அனுப்பும்படி அன்பாக கேட்கிறோம். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ, என்ன தேவையோடு வந்திருக்கிறியோ அந்த தேவையை சந்திக்க ஆண்டவர் வல்லமை உடையவர். அப்பா, முன்னால வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் வேதனைகளோடு வந்திருக்கிறார்கள், உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள். இந்த சபையில இன்றைக்கு ஒரு ஹீலிங் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ வருஷங்களாய் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், எத்தனை வருஷங்களாய் வேதனையோடு கூட இருக்கிற, சரீரத்தில் உள்ளே இருக்கிற வேதனைகள், சரீரத்திலே இருக்கிற வெளியில் இருக்கிற வேதனைகள், மூட்டு வேதனைகள், கர்ப்ப வேதனைகள், கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், நரம்புகளில் இருக்கிற வேதனைகள், முதுகு எலும்பில் இருக்கிற வேதனைகளை நீர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்த வேதனைகள் இன்றைக்கு விட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசின் மூலமாக வந்த வேதனை இப்பொழுது, பிசாசின் கிரியைகள் இப்பொழுது விட்டு போ. உன் பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள், உன் குடும்பம் சுகமாயிருப்பதாக, உன் வலிகள் சுகம் போய் சுகமடைவாயாக, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கைகளை வைத்து காணுவேன். பண பிரச்சனைகளோடு பல வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற உன் பிசினஸ், உன்னுடைய தொழில், உனக்கு வேண்டிய வருமானங்களை சுகமாக்கி மக்களை விடுதலையாக்கி ஆச்சரியமாய் உடைய பிள்ளைகளுக்கு தொழில் காரியங்களில் ஒரு விடுதலை தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எந்த இடத்தில் இருந்தாலும் அற்புதங்கள் நடக்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். பண பிரச்சனைகள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புது வழிகளை உடைய பிள்ளைகளுக்கு திறப்பீராக. ஆமேன். வேதனையோடு குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து மற்றவர்கள் பேசி அநேக காரியங்களை சொல்லி 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 வேதனைப்படுத்தி நிந்தைகள் அவமானங்களினாலே வேதனைப்படுகிற குடும்பத்தை இன்றைக்கு சுகமாக்கி, நிந்தைகளை அவமானத்தை சிலுவையில் சுமந்த ஆண்டவரே, சிலுவையில் வேதனைகளை சுமந்தவரே, எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே நீர் மரித்து உயிரோடு எழும்பி எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினவரே, நிந்தைகளை எடுத்து போடுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மறந்து போவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லார் கைகளை ஆவிக்குரிய பிரச்சனைகளை மாற்றும் ஐயா. கொஞ்சம் ஜெபம் பண்றேன், கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, கொஞ்சம் தான் ஆண்டவரே அபிஷேகம் இருக்குது, கொஞ்சம் தான் எனக்கு கிருபை இருக்குது, கொஞ்சம் தான் என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில முன்னேறி இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உம்மாலே முடியும். என் வாழ்க்கையில் நல்லா ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும், நல்லா துதிக்க ஆராதனையில் உதவி செய்யும். என் வாழ்க்கையை மாற்றி அமையும். என் வீட்டில் குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தை தாரும். என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தாரும்.
தாரும், பக்கத்து வீட்டுல சமாதானத்தை தாரும். உம்மோடு கூட சமாதானமாய் இருக்கும் போது என் வீட்டுல ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவரே, தடை பண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அம்மா, உன் வீட்டுல கொஞ்சம் அப்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் வியாதிகள் சுகமாகிறது. பெற்றுக்கொள்ள அந்த சுகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த தேவனுடைய வல்லமையை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறீர். என் சந்ததியை ஆசீர்வதிக்கிறீர். என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் உண்டு. எல்லா கட்டுகளும் உடைந்து போயிற்று. எல்லா பிசாசின் போராட்டங்களும் உன்னை விட்டு போயிற்று. உன் வேதனை நீங்க நீ சுகமாயிரு. உன் பலவீனத்திலிருந்து நீ இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டாய். நீ சுகத்தோடு கூட புறப்பட்டு போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கைகளை வைத்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் பதில் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமை வந்ததற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நீ தொட்டு அனுப்புகிறீர். எல்லா விடுதலை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாவும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9848454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.